இன்னைக்கு நம்ம இல்லத்தரசிகள் அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு நச்சுன்னு ஒரு சூப்பரான 5 வகையான வீட்டு குறிப்புகள் தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஒவ்வொரு குறிப்பும் வித்தியாசமாகவும் உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்தில் மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான இந்த பயனுள்ள அந்த 5 வகையான குறிப்புகள் என்னென்னன்றதை பார்த்திடலாம். முதல் வகையான குறிப்பு என்னன்னா சர்க்கரை வந்து எல்லாருமே வந்து இந்த வெயில் காலத்துலேருந்து மழை காலம் வரைக்கும் எல்லாமே வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எறும்புகள் பூச்சிகள் நிறைய வந்து சர்க்கரைனாவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ எறும்புகள் இருக்கும்போது நம்ம டீயோ காஃபியோ போடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பொருளை வந்து ஒழிச்சு வைக்கிறதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து எறும்பு தொல்லையே இல்லாமல் வண்டு தொல்லையும் இல்லாமல் உங்களோட சர்க்கரை எப்பவும் போல் புத்தம் புதுசாக ஃப்ரெஷ்ஷான மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ அந்த பொருள் என்னன்றதை பார்த்திடலாம். அதாவது கிராம்பு எல்லா வீட்லேயும் இருக்கும். இந்த கிராம்பில் வந்து ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து இந்த சர்க்கரைக்குள்ளே போட்டு நீங்கள் டப்பாவை நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும் போது கிராம்போட வாடை எறும்புக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த எறும்புமே வந்து உங்கள் சர்க்கரையை வந்து தொல்லையே பண்ணாது. ஸோ எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாகவே சர்க்கரை இருக்கும். சர்க்கரையில் அந்த கிராம்போட வாடையும் வராது. அதனால நீங்கள் தாராளமாக ஒரு 2-3 கிராம்பு எடுத்து இனிமேல் சர்க்கரை வாங்கினீங்கன்னா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும் போது ஒரு 2-3 கிராம்பை இது மாதிரி போட்டு வச்சுருங்க. ரொம்பவே இந்த பயனுள்ள குறிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை. ஸோ ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்புகள் என்னன்றதை பார்த்துலாம். இப்போ பாருங்கள், என்னோட ரசப்பொடி, அதாவது மஞ்சள் பொடியாக இருக்கட்டும், மிளகாய் பொடியாக இருக்கட்டும், மல்லிப்பொடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வண்டு உளுந்துரும். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வண்டு உளுந்து இப்படி வந்து பிடிச்சு போய் வீணா போயிடும். ஸோ அடிக்கடி உங்களால் வெயிலில் எடுத்து காய வச்சு அதை வந்து சளிச்சு நீங்கள் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வைக்கக்கூடிய இந்த மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, காரப்பொடி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட்டி பிடிக்காவும் வண்டுகள் பிரிக்காவும் இருக்கிறதுக்காக ஒரு பொருளை நம்ம இதில் வைக்க போகிறோம். ஸோ அந்த பொருள் என்னன்றதை பார்த்திடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது மல்லிப்பொடி, இந்த மல்லிப்பொடியில் பார்த்தீங்கன்னா அதாவது பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த பிரியாணிக்கு போடக்கூடிய இந்த இலை வந்து ஒரு இலை இல்லை 2 இலையை வந்து பாக்ஸில் வச்சு நீங்கள் டைட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி எல்லா பொடிக்குமே நீங்கள் வந்து இந்த பிரியாணி இலை கம்மி தான் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி வந்து காய்ந்த மிளகாய் கூட 1-2 இது மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நாள் ஆனாலும் 6 மாதம் வரைக்கும் கட்டிப்படாமையும் பூச்சிகள் வண்டுகள் வைக்காமையும் ரொம்ப சூப்பராக உங்களோட ஃப்ரெஷ்ஷான பொடி வந்து இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க. அதாவது மீன்கள் வாங்கி நமக்கு வந்து செதில்களை வந்து அருவாமனையிலையோ கத்திலையோ நீங்கள் கட் பண்ணும் போது மீனும் கட் ஆகும், அதே டைமில் கையிலையும் பற்றும். ஸோ ரொம்பவே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து 33 ரூபாயிலேருந்து 35 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். இது எல்லா இரும்பு கடைகள், அதாவது அரிவாள் இதெல்லாம் விற்கிற கடைகளில் இருக்கும். ஸோ இதை வாங்கி நீங்கள் வந்து லைட்டாக அப்படி சீவி கொடுத்தீங்கன்னா மீனோட செதில்கள் கை வலியே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாலாவது ஃபைனலான டிப்ஸ் என்னன்றதை பார்த்திடலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய பெரிய சைஸ்லேயும் வருது, சின்ன சைஸ்லேயும் வருது. எந்த சின்ன சைஸில் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி தோல் சீவி இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக வந்து மேலே உள்ள லேயரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே வந்து இரும்பு தோசைக்கல் சுடும் போது எண்ணெய் தடவறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இது இருக்குங்க. நீங்கள் வந்து வெங்காயத்தை இப்படி கையில் வச்சு வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் தடவும் போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து லைட்டாக பற்றும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாதது போல இருக்கும். அதனால இந்த மாதிரி டூத் ஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு 2 ஸ்டிக்கை இப்படி வந்து கட் பண்ணி அழகாக வந்து அந்த வெங்காயத்தில் குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயை தொட்டு தோசை தவாவில் நீங்கள் தடவும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் நான்ஸ்டிக் தோசை தவாவோட இரும்பு தோசை தவா வந்து பழக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இரும்பு தோசைக்கல்ல எப்படி பழக்கணுன்ற வீடியோ வந்து நான் சூப்பரான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அது நிறைய வியூஸ் போச்சு. ஸோ நீங்களும் இனிமேல் வந்து இரும்பு தோசை தவா பயன்படுத்துங்க. உடலுக்கு நல்லதும் கூட. இந்த மாதிரி வந்து எண்ணெய் தேய்க்கும் போது வெண்டைக்காய் வச்சு தேய்ப்பாங்க, கத்திரிக்காய் வச்சு தேய்ப்பாங்க. வெங்காயத்தை தேய்க்கும் போது டூத் ஸ்டிக் வச்சு இது மாதிரி சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குறிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு. அடுத்து ஃபைனலான 5வது குறிப்பு என்னன்றதை பார்த்திடலாம். பொதுவாகவே எல்லாரும் கேரட் திருவலுக்கு, அதாவது கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து முட்டைக்கோஸ் இதெல்லாம் சீவிரத்துக்கான இது வாங்குவோம். எல்லாருமே வந்து எல்லா ஷாப்பிங்லையும் வாங்கிட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து சீவாது. அந்த மாதிரி டைமில் இது மாதிரி ஒரு கல், அதாவது நம்ம வந்து மஞ்சள் பூசி குளிப்போம் பார்த்தீங்களா, சந்தன உரக்கல் இதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு கல்லாக இருந்தாலும் வச்சு இப்படி வந்து லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து நல்லா வந்து கேரட் துருவும் போது உங்களுக்கு நல்ல துருவெல்லாம் வந்து பழைய மாதிரி புதுசாக வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வரும். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட உரக்கல் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் குட்டி உரக்கல்ல வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்போ புதுசாக வாங்கினீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கேரட் துருவல், அதாவது முட்டைக்கோஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழகாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன 5 வகையான குறிப்புகளும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக்கை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.